முக்கிய செய்தி. சென்னையில் ராட்வீலர் பிட்புல் நாய்களை வாங்கி வளர்த்தால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த விதிப்பில் நாளை முதல் பிட்புல் ராட்வீலர் நாய்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி வளர்ப்போருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் நாய்களை வெளியே அழைத்து செல்லும் போது விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உரிமையாளர்கள் நாய்களை வெளியே அழைத்து செல்லும் போது பாதுகாப்பு உபகரணங்களோடு வழிகாட்டுதல்களோடு அவற்றை அழைத்து சென்று திரும்ப வேண்டும் என்றும், இடையில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்றும் அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த பிட்புல் மற்றும் ராட்வீலர், இந்த ராட்வீலர் இந்த நாயினங்களை பொறுத்த வரைக்கும் இதை வளர்க்கக்கூடாது. வளர்த்தா ஒரு புதிதாக வாங்கி வளர்த்தவங்களுக்கு 1,00,000 அபராதம் விதிக்க முக்கியமா மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், நிறைய இடங்கள்ல சென்னையில இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நாய்கள் கடிச்சு மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாங்க. அதனால இந்த நாய்கள் இங்க வளர்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து மாநகராட்சி ஆணையம் தெரிவித்திருந்தோம். ஏன் இந்த நாயை எப்ப நீங்க தடை பண்ணுவீங்க நம்ம கேள்விகளை எழுப்பியிருந்தோம். இந்த சூழல்ல இன்னைக்கு அந்த சென்னை நடந்த மாவட்ட கூட்டத்துல இந்த பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன வளர்ப்பு நாய்களுக்கு தடை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா சென்னை மாநகராட்சியில பல பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு அந்த உரிமையாளர் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும்னு ஏற்கனவே அறிவுறுத்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் செல்ல பிராணிகள் உரிமை பொறுப்போடு நடந்திருக்கணும், பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்து வந்தாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த வளர்ப்பு நாய்கள் பொதுமக்கள் சமூகம் தொடர்ந்து நடந்துட்டே வந்துச்சு. ரொம்ப நாள் நாய் துரத்திட்டு இருக்கிறது, மறுபடியும் ஒரு சிலர் இந்த வளர்ப்பு நாய்கள் ரோட்ல போறவங்க மேல கடிக்க வைக்கிறது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அதனால அவங்களுக்கு அவங்க ஒரு சில நாய்களை வளர்த்து கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய புகார்கள் பொதுமக்கள் மூலமா வந்திருந்ததுனால இப்போ இதனால குறிப்பா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்கள் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான குணநலன்கள் உள்ளது. இது அதிக அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இதனால இந்த உரிமையாளர்கள் வளர்த்த உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை ஏற்கனவே விடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இந்த மக்களுக்கு அச்சமூட்டும் வகையில இந்த மாதிரி ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாயினங்களான இந்த 2 நாய், இந்த பிட்புல் ஆகட்டும் ராட்வீலர் ஆகட்டும், இந்த நாய் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது இப்போ நாளை பாத்தீங்கன்னா இந்த இனநாய்கள் உரிமை பெற்ற விண்ணப்பிப்பதற்கு தடை விதிக்கவும் மற்றும் உரிமையை புதுப்பிப்பதற்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே உரிமை பெற்றிருந்தவங்க இதை வெளியே அழுத்தும் போது அந்த கழுத்துப்பட்ட இந்த வாய்க்கவசம் அணிவிப்பது கட்டாயமாக்கவும், இதுல பின்பற்றாத உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அப்ப உரிமம் இல்லாம சட்டவிரோதமா அந்த நாயை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,00,000 அபராதம் விதிக்கவும் முடிவெடுத்திருக்காங்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.